மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி பல்வேறு கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு வேட்பாளரும் பல்வேறு யுத்திகளை மேற்கொண்டு மக்களிடம் வாக்கு சேகரிப்பு ஆதரவை திரட்டி வருகின்றனர். திமுக, அதிமுக உட்பட அனைத்து கட்சி வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பூம்புகார் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளைய நகுலன் பூம்புகார் தொகுதியில் மீனவர்கள் வாக்குகளை கவரும் வகையில் மீனவர்களிடம் பிரச்சாரம் செய்யும் வகையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் வாக்கு சேகரிக்கும் விதமாக கடலில் படகில் சென்று மீனவர்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். படகில் சென்று நடுக்கடலில் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி பூம்புகார் தொகுதி வேட்பாளர் இளைய நகுலன் வாக்கு சேகரிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீனவ சமுதாயத்தை புறக்கணிக்கிறது ரெண்டு கட்சி உங்களுக்கு தெரியும். மீனவருக்கு குரல் கொடுக்கிறது சீமான் மட்டும்தான். 5 சீட்டு கொடுத்திருக்காரு மீனவ சமுதாயத்துக்கு கடற்கரை ஓரத்துல. ஆனா அந்த கட்சியில ஒரு சீட்டு கொடுக்கல. மீனவத்துறை அமைச்சரா மீனவர் கிடையாது. யாரோ ஒருத்தர் கொடுத்து அந்த கடந்த 5 வருஷமா ஒண்ணுமே நடக்கல. இந்த முறை வாய்ப்பு இல்லை. நம்ம 13 கிராமம் மீனவ மக்கள் நினைச்சாலே நம்ம சட்டசபையில நம்ம மீனவர் அதிகாரம் போலாம். யோசிச்சு பாருங்க. விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. உங்களுக்கு தேடி வந்துருங்க. இதான் நம்ம சின்னம். மறந்துடாதீங்க. வாய்ப்பு